மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமண நின்மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள். அன்பார்ந்த ஆன்மநேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்கள். இன்றைய தினம் தொடங்கி நமோ ரமணா என்ற தலைப்பில் தொடர் சொற்பொழிவு நடைபெறும். வாராது போல வந்த மாமணி பகவான் ரமணர். இதுவரை இந்திய ஆன்மீகம் கண்டிராத மாபெரும் ஒரு தலைவர் பகவான். பகவான் ரமணரின் புகழுக்கு ஒரு அளவே இல்லை. அவர் உச்சத்தை தொட்டவர், ஆன்மீகத்தின் உச்சத்தை தொட்டவர். உலக ஆன்மீகத்தை எல்லாம் உள்ளடக்கிய ஒரு ஆன்மீகம். மனது என்பதுதான். மனது ஒன்று இருப்பதால் நாம் மனிதன் என்று அழைக்கப்படுகின்றோம். இந்த மனமே இல்லாமல் வாழக்கூடிய ஒரு வாழ்வுதான் இறை வாழ்வு, ஆன்மீக வாழ்வு. இது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். ஆனால் இதனை சாத்தியப்படுத்தி காட்டியவர் பகவான் ரமணர். அவருடைய அருமை பெருமைகளை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மீகம் என்று வந்தால், இறைவன் என்று வந்தால், இறைவனை பற்றிய சிந்தனை மட்டுமே இருக்க வேண்டும், வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த உலகம் பற்றிய சிந்தனையும் இருக்கக்கூடாது, மக்கள் பற்றிய சிந்தனையும் இருக்கக்கூடாது, எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. ஒரே சிந்தனை, கடவுள் கடவுள் கடவுள். அந்த கடவுளை தெரிந்து கொண்டால் நம்மை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள முடியும். இந்திய ஆன்மீகம் குறைந்தது ஒரு 10,000 ஆண்டுகளாக தன்னை மாற்றிக்கொண்டு காலத்துக்கேற்றாற் போல் வளைந்து கொடுத்தாலும் அதனுடைய உயர்ந்த தத்துவம் தத்துவம் அசி, நீ அதுவாக இருக்கிறாய், நீதான் இறைவன் என்ற ஒரு கோட்பாட்டை இந்திய ஆன்மீகம் உலகத்துக்கு காட்டுகிறது. இது நம்மால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத விஷயம். பகவானுடைய மதம் என்று சொன்னால் இந்த மனித முன்னேற்றத்திற்கு உண்டான வழியை சொல்வது மனம், மனிதன். இது ரெண்டு தான் அங்கே சப்ஜெக்டை. இறைவன் என்பது மூன்றாவது. முதல்ல எடுத்த உடனே மனம், மனிதன். இந்த மனிதன் இந்த மனத்தை வச்சு கொண்டு என்ன பாடுபடுகிறான் அப்படிங்கிறதும் இதிலேருந்து எப்படி வெளியில் வரதும் தான் ரமணருடைய ஒரு சித்தாந்தமாகவும் நடைமுறையாகவும் இருந்தது. மனிதனை கூறு போட்டு பார்க்கின்ற பொழுது அவன் தன்னுடைய பிறப்பு, ஜாதி, இனம், மொழி, இதை ஒட்டி மதம், இதை ஒட்டி தான் அவன் சிந்திக்கிறான். அவன் அப்படி சிந்திக்கும்படி அவன் சூழ்நிலையே அப்படி தான் அமையிறது. இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு வாழறது. இந்த சூழ்நிலையில் அவனுக்கு உதவுவது அவனுடைய மனம். இந்த மனத்தை விட்டால் நீ தெய்வமாகவே ஆகிவிடுவாய் என்பது பகவானுடைய கோட்பாடு. அதை அவர் தான் வாழ்ந்து காட்டியதோடு நமக்கு நிரூபிக்கவும் செய்திருக்கிறார். நீங்கள் ரமண பக்தனாக இருந்தால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ரமணருடைய மகத்துவத்தை தாண்டி தத்துவம் அசி, நீ அதுவாக இருக்கிறாய் என்பதை பகவான் காட்டுவதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அற்புதமான கருத்து. நீதான் கடவுள் என்ற கருத்தை பகவான் முன்னிறுத்துகிறார். இதை வலியுறுத்தி பகவான் சொல்லியிருக்கார். பகவத் வச்சனாமிருதம்ங்கிற புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா யாரோ கேள்வி கேட்குறாங்க, பதில் சொல்கிறாங்கன்னு அப்படி இருக்கும். ஆனால் அதனுடைய அடிப்படை விஷயங்கள்லாம் ஆத்மா ஆத்மா ஆத்மா. ஆத்மா என்றால் அத்வைதத்தில் இறைவனை குறிப்பதாகும். இருப்பது ஆத்மா மட்டுமே. அதாவது
இருப்பது இறைவன் மட்டுமே. ஆத்மான்னு சொல்லும் பொழுது அத்வைதத்தில் ஆத்மா என்றால் இறைவன் என்று பொருள். அதை தவிர தனியாக ஒன்றுமே கிடையாது. எல்லாமே இருக்கிற இடமெல்லாம் பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் பரிபூரணானந்தத்தை பார்ப்பது எப்படி, அந்த பரிபூரணானந்தத்தை அனுபவிப்பது எப்படி என்பதையெல்லாம் பகவான் தன்னுடைய உபதேசங்களிலே கூறியிருக்கிறார். பகவத் வச்சனாமிர்தம் படித்தா உள்ளே இருக்கக்கூடிய விஷயம் ஆத்மாவை பற்றித்தான் முழுமையாக பேசுகிறார். மேலோட்டமாக பார்க்கும்போது கேள்விக்கு பதில் சொல்கிறார் அப்படிங்கிறப்பல இருக்கும். உண்மையில் பகவான் ஆத்மாவை பற்றித்தான் சொல்வார். ஒரு குருவுக்கு உண்டான லட்சணங்கள், தட் இஸ் ஒரு குருவுக்கு உண்டான இலக்கணம் சொல்லுகின்ற பொழுது அவன் எப்பொழுதும் கடவுள் சிந்தனையிலேயே இருக்கிறான். அவன் கடவுளை தவிர வேறு சிந்திக்கவே மாட்டான். பகவான் கடவுளை பற்றியே சிந்தித்து கடவுளாகவே ஆனவர். அவர் கடவுள்தான். ஆனால் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பகவானுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நீ கடவுள் என்பதை, தான் கடவுள் அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்வதை விட தத்துவமசி நீ கடவுள் என்பதை அவர் வலியுறுத்தி சொல்லுகிறார். இதுவரை இந்திய ஆன்மீகத்தில் யாருமே இப்படி வெளிப்படுத்தியதில்லை. அவங்க அதுக்குண்டான முயற்சிகள்லாம் அவங்க சொல்கிறதில்ல. வெறும் அதே சரி கடவுளை கும்பிடு அப்படி இப்படிம்பாங்க. இவர் நீ யார் என்று பார். நான் யார் என்று நீ ஆராய்கின்ற பொழுது, நீ இன்னாருக்கு பிறந்தவன், இந்த மொழியைச் சேர்ந்தவன், இந்த நாட்டைச் சேர்ந்தவன் எல்லாம் போய் எது மிஞ்சி இருக்கிறதோ அந்த ஆத்மாவாகவே நீ ஆகிவிடுவாய். இதுதான், இது ஒரு அணுகுமுறை. நான் பகவானை பல முறைகளில் பல நேரங்களில் அவரை முழுமையாக ஆராய்ந்த பொழுது அவர் பரம்பொருள் தெய்வம் என்பதை நான் புரிந்து கொண்டேன். பரம்பொருள் இலக்கணங்கள், ஒரு குருவினுடைய இலக்கணங்கள், ஒரு மதத்தினுடைய லட்சியம் எல்லாவற்றையுமே உள்ளடக்கி அதனை வாழ்ந்து காட்டியவர் பகவான். இந்து மதத்தினுடைய தத்துவமசி என்ற கருத்தை நிறுவுகிறார். அத்வைதம் என்கின்ற அன்பை வெளிப்படுத்துகிறார். எல்லோரும் சமம் என்கின்ற அத்வைத அன்பை மக்களிடையே பரப்புகிறார். தன்னுடைய அது எப்படின்னா வாயை திறக்காமல் உட்கார்ந்த இடத்திலிருந்தே அதை பரப்பிக்கொண்டே இருக்கிறார் பகவான். இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதில் என்ன இன்னொரு விசேஷம் பகவானை பற்றி சொல்லணுன்னா, அவர் தேர்ந்தெடுக்கிறார். வேதம் சொல்கிறது, எல்லா மதமும் சொல்கிறது இறைவன் தேர்ந்தெடுக்கிறார் என்று. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பகவான் தேர்ந்தெடுக்கிறார். உலகம் முழுமையில் இருந்தும் யார் யார் எனக்கு கடவுளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவல் மிகுதியாக இருக்கிறதோ அவர்களை நோக்கி பகவானே சென்று அவர்களை அழைத்து வருகிறார். ஞான தபோதனரை வா என்று அழைக்கும் மலை அண்ணாமலை என்கின்ற முறையிலே எல்லோரையும் திருவண்ணாமலைக்கு அழைத்து அவர்களுக்கு எது பரமபதம், எது உயர்ந்த உன்னதமான நிலை, நீ அதுவாகவே இருக்கிறாய் என்பதை போதிக்கிறார். மௌனத்தால், வார்த்தைகளால், தன்னுடைய இருப்பால் நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கின்ற ரமணரை பற்றி தொடர்ந்து நாம் பார்ப்போம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய.